ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்குகளை உடனடியாக தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சிபிசிஐடி காவல்துறையினரின் நடவடிக்கை மோசமாக உள்ளது என்றும் வழக்கில் ஆஜராக வந்த சமூக செயற்பாட்டாளர் முகிலன் தெரிவித்துள்ளார். இன்று வழக்கில் கேள்வி கேட்பார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அந்த 64 பேரில் ஒருவர் இறந்து போனதால் அந்த இறப்புச் சான்றிதழ் கொண்டு வந்தால் மட்டுமே விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்ததால் இன்று விசாரணை நடைபெறவில்லை. காவல்துறை தான் அரசு வாகனத்தை உடைத்தது, போராட்டக்காரர்களுடைய வாகனங்களை உடைத்தது, லேப்டாப்பை உடைத்தது. ஆனால் இது அனைத்தும் போராட்டக்காரர்கள் செய்தார் என்று பொய் வழக்கு போட்டுள்ளார்கள். எனவே நீதியரசர் ராஜேஸ்வரன் ஆணைய தீர்ப்பை வெளியிட வேண்டும். உடனடியாக போராட்ட வழக்கில் உள்ளவர்கள் மீது வழக்கை ரத்து செய்ய வேண்டும். சிபிசிஐடி காவல்துறை ஏற்கனவே போட்டதே பொய் வழக்கு. ஆனால் 6 வருஷமாக செத்து போனவர்களுடைய இறப்புச் சான்றிதழ் கொடுக்காமல் இருந்ததுனால இன்னைக்கு ஒரு விசாரணை தள்ளி போயிருக்குது. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.